Okay, welcome back today guys. நான் தான் உங்க MR Lovely hacker பேசுறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஹேக்கிங் டூல்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் பார்ட் 1 பார்க்கலனா மறக்காம போய் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஓகேவா? இன்னைக்கு வந்து ரொம்ப வாய் ரோல் ஆயிடுச்சுங்க. ரொம்ப போன் டைமோட இது 10வது வாய்ஸ் ஓவருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து MouseJack. இது வந்து ஹேக்கர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க MouseJackன்றது. இந்த MouseJackோட பேர் காமெடியாக இருந்தால் இது பண்ணுற வேலை அதிகங்க. அந்த அளவுக்கான இதுதான் இந்த MouseJack. நீங்கள் ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ்லாம் வாங்கினா பென்ட்ரைவ் கொடுப்பாங்க. அந்த பென்ட்ரைவ் வந்து லேப்டாப்லையோ இல்லை பிசிலையோ சொல்லி யூஸ் பண்ணுவீங்க தெரியுமா? அந்த பென்ட்ரைவ்லேருந்து வர ரேடியேஷனை வந்து இது கேப்சர் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் மவுஸுக்குள்ளேருந்து ரேடியேஷன் போயிட்டு தான் வந்து அந்த போயிட்டு வரும். அந்த ரேடியேஷனை வந்து இந்த MouseJackக்கு போயிட்டு அப்புறம் தான் உங்கள் பிசிக்கு போகும். ரேடியேஷனுக்கு இது கேப்சர் பண்ணி அது நினைக்கிற மாரி அது வந்து கோஆர்டினேட்ஸ் பண்ணிப்பாங்க ஹேக்கர்ஸ். அதுக்காக MouseJack வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு சில ஹேக்கர்ஸ் வந்து உங்கள் கீபோர்ட் மவுஸில் ஹேக் பண்ணிவிடுவாங்க. பட் வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதோ, ஃபைல் காப்பி பண்ணுறதோ, ஃபைல் டிலீட் பண்ணுறதோ பண்ணுவாங்க. நீங்கள் அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காட்டியுமே வந்து அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. எல்லா இதுலேயுமே அதற்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி தாங்க மெயின். இப்போ வர கீபோர்ட் மவுஸ் இது எல்லாத்துலேயும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சில மவுஸஸ் கீபோர்ட்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஹேக் பண்ண முடியாது. பட் மவுஸை வந்து ஹேக் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அது என்னென்ன மவுஸ் என்னென்ன கீபோர்டுன்றதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேங்க. அது லிங்க்குள்ளே போய் பார்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இது வந்து நிறைய பப்ளிக் பிளேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. 100 மீட்டர் ரேடியேஷனில் இருந்தால் கூட பிடிச்சிருன்றாங்க. என்னென்ன மவுஸ்லாம் வச்சு ஹேக் பண்ணிடுவாங்க. அந்த மவுஸோட பேர் அந்த மாடல்லாம் இதில் இருக்குங்க. இந்த லிங்க்குள்ளே இந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த மவுஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஹேக் பண்ணுறதுக்காக இல்லைங்க, சும்மா சொல்கிறேன். இது வந்து பார்க்க ஒரு சாதாரண பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் காட்டுற வேலை பலமாக காட்டுங்க. அந்த அளவுக்கு டேஞ்சரஸானது இது. அதனால தான் நீங்கள் இதை எப்படி அசம்பிள் பண்ணணும்னு பார்க்கணுமா யூடியூப்பில் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கான கோஆர்டினேட்ஸ்லாம் இது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்குள்ளே போய் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது மேன் இன் த ஸ்கூப். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டில் பின்னாடி மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்புன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இல்லைன்னா அதெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கார்டு தான். அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பில் தான் உங்கள் ஆதார் கார்டு எல்லாமே, அக்கௌண்ட் நம்பர்லேருந்து சர்வீஸ் கோட்லேருந்து வெரிஃபிகேஷன் கோட்லேருந்து எல்லாமே இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் அந்த கருப்பு கலரில் இருக்கிறது தான். அது இல்லைன்னா இதெல்லாம் வெறும் பிளாஸ்டிக் அட்டை தான். இதை வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருந்தார். ஒரு பேர் வந்து ஒரு ஃபோட்டோவில் கட்டுறேன் பாருங்கள் பின்னாடி. சாமி கரா. இது வந்து இந்த ரோல் ஜாம் டிவைஸை கண்டுபிடிச்சவர் இதுதான். கண்ணும் புலியத்தல் மூவியில் கூட நம்ம பார்த்துருப்போம். அவர் தான் இதையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்குங்க மேன் இன் த ஸ்கூப். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்க மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வந்து காப்பி பண்ணிக்கும். அது வந்து அதோடு இதில் வந்து ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். 150 ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ் வரைக்கும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு அவர். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படின்ற கண்டுபிடிச்சவர். அதை வாங்க முடியாதுங்க, நீங்கள் தான் செஞ்சுக்கணும். அதை செய்யறதுக்கான லிங்க் அது டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் போய் பார்த்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் போய் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, கீலாகர்ன்றது வந்து 2 கீலாகர்ஸ் இருக்குங்க. சாஃப்ட்வேர் பேஸ்டும் இருக்குது, ஹார்ட்வேர் பேஸ்டும் இருக்குது. நம்ம இப்போ ஹார்ட்வேர் பேஸ்டான வீடியோ போடுறோம் அப்படின்றதுனால நான் வந்து ஹார்ட்வேரில் சொல்கிறேங்க. இது வந்து லப்பர்டக்கி மாதிரி தான். இது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுனா அது கோடிங்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதை நீங்கள் அதில் என்ன ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ண லப்பர்டக்கி. இது வந்து ஒரு நீங்கள் கீபோர்டெலாம் ஒயர்டு கீபோர்டு, ஒயர்லெஸ் கீபோர்டில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரிங்க. ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேணுன்றப்ப அதை காப்பி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான டிவைஸ் இது. இது வந்து எப்படின்னா உங்கள் கீபோர்டோட ஒயரோ இல்லை அந்த கீபோர்டுக்கு வர பென்ட்ரைவோ பின்னாடி சொருவிக்கிறதுங்க. சொல்லிவிட்டா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஐடி பாஸ்வேர்டு லாகின் பண்ணுறீங்க, உங்கள் பிசிக்கு பின்னாடி இருக்குன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கம்ப்யூட்டர் சென்டர்லாம் போய் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடிலாம் பாஸ்வேர்டெலாம் போடுறீங்கன்னா மறக்காமல் இது மாதிரி பின்னாடி சொருவி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு டேஞ்சரஸானதுங்க. ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ பி கேர்ஃபுல். அங்க ரொம்ப கேவலமான ஆளு. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அந்த மாதிரி ஆளுங்களை தயாராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் வைஃபை பைனாப்பிள், சாரிங்க மாற்றி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. டாப் 5 ஹேக்கிங் டிவைஸில் அது இருக்குங்க. இந்த வைஃபை என்னாச்சு, இவர் வந்து மேன் இன் தி மிடில் அட்டாக் அப்படின்றத பண்ணுவாங்க. மேன் இன் தி மிடில் அட்டாக்னா என்னன்னா, வாங்க ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போர் அடிக்குது,
ப்ரீசியஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிட்டு வீடியோ பார்க்குறீங்க. ஆஹா, பாப்பா எவ்வளவு சூப்பரா ஆடுது. இன்ஸ்டாகிராமில் ஓசி நெட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க பப்ளிக்கில் உட்காந்துருந்தீங்கன்னா. ஏன்னா இன்ஸ்டாகிராம்காரன் நெட்டை பீர் மாதிரி குடிப்பேன்ட்டு நீங்கள் வந்து ஓசி நெட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஓசி நெட்டில் இருக்க அந்த பைனாப்பிள் ஒய்ஃபை அண்ணாச்சின்றவர் நீங்கள் இன்னும் பாஸ்வேர்ட் லாகின் டைப் பண்ணாலும் அவர் எடுத்துப்பார். வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் ஒரு மெசேஜ் போகிறீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து நம்ம அண்ணாச்சிகிட்ட சொல்லிட்டு தான் வந்து வாட்ஸ்அப் சர்வருக்கே போவோம். அந்த மாதிரியானது அது. இது வந்து மேன் இன் தி மிடில் அட்டாக். அந்த அதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது, 4-5 பேர் இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்கும்போது பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணிங்கன்னா ஹேக்கர்ஸ் உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு ப்ரோமேக்ஸ். இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் கொள்ளைய இரும்பு திரை மூவியில் மாற்றி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. இரும்பு திரை மூவியில் பின்னாடி சொறி ஒருத்தன் ஃபோனில் ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸை அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவோம் தெரியுமாங்க. அந்த மாதிரியான அதே டிவைஸ் தாங்க அது. அது வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் வச்சு தான் அவங்க ஏடிஎம் கார்டில் இருக்க டிவைஸ் எல்லாம் எடுத்து நம்பர்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹேக் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் வேணும்னா பார்க்கலாம். ஆனால் இது வந்து எல்லாமே பண்ணிக்கோங்க. உங்கள் ஏடிஎம் கார்டே டிஃப்ரெண்ட்டாக ஹேக் பண்ணி வச்சுக்கோம், ஓகேவா. பி அலாட். அதுக்கு ஹேக் பண்ணாத இருக்கிறதுக்கான ரீசன் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் அந்த டிவைஸ். இந்த டிவைஸ் எப்படி வேலை செய்யும்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருக்கேன். அந்த கார் டோரோட லாக்கு அந்த ஓப்பன் வச்சோடனே ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வேற ஒரு டோரோட இது இருக்குது, அதை வைக்கிறேன், ஓப்பன் ஆகலையா. இப்போ நம்ம டிவைஸை யூஸ் பண்ணுவோம். அந்த டிவைஸை வந்து கரெக்டாக அந்த டோரோட கீ கிட்ட கொண்டு போகிறோம். அப்சர்வ் பண்ணிடுச்சா. இப்போ அப்சர்வ் பண்ணோடனே நான் இந்த டிவைஸை கொண்டு போகிற பக்கத்தில் டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இந்த டிவைஸோட இது, ஓகேவா. இதை வந்து நம்ம வந்து வாங்க முடியாது, செய்ய முடியாதுங்க. செய்ய தான் முடியும். சரி, மாற்றி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா நானே. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்குள்ளே போயிட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா. மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர் எல்லாம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி ஒரு சேனல் இருக்குதுடா அப்படின்றதையும் சொல்லிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. தேங்க்யூ.